கோவை சிங்காநல்லூர் ரயில் நிலையத்திற்கு செல்ல பாதுகாப்பான சாலை வசதி இல்லை என புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நான் தற்போது இருக்கின்ற பகுதி சிங்காநல்லூர் ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய வழியில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். சிங்காநல்லூர் ரயில் நிலையத்தில் இருந்து ஈரோடு, திருப்பூர், சேலம் வழியாக செல்லக்கூடிய பயணிகள் ரயில் நின்று செல்கிறது காலை மற்றும் மாலை வேளைகளில். மற்றபடி சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் இங்கு நிற்பதில்லை, ஆனால் இந்த வழியாகத்தான் செல்கின்றன. ஆனால் இந்த வழியாக நின்று செல்லக்கூடிய ரயில்களில் ஏறி பயணிக்கக்கூடிய இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், SHS காலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள், இருகூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள், ஒண்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என இந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் 2000க்கும் மேற்பட்டோர் நாள்தோறும் இந்த சிங்கானூர் ரயில் நிலையம் வழியாக தங்களது பயணத்தை தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகள் செல்லக்கூடிய பாதை முற்றிலும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், எந்த வகையில் பாதிப்புகள் ஏற்படுது பொதுமக்களுக்கு, பயணிகளுக்கெல்லாம்? அதாவதுங்க, இப்போ நீங்கள் மிகச்சரியா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே ட்ராக்குக்கு போகிறதுக்கான சரியான வழிப்பாதையே இந்த இடத்துல கிடையாது. மக்கள் வந்து அன்அஃபிஷியலான ரூட்டை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனால் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டே எடுக்காமல் டைரெக்டாக பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி ட்ரெயின் ஏறி போய்கிட்டு இருக்கிற நிலைமை தான் நம்ம பார்க்குறோம். இதற்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆக்சிடென்ட் இந்த ஒரு 5 வருஷத்துல இந்த ரோடு கிராசிங், ரயில்வே கிராசிங் சம்மந்தப்பட்டு பல ஆக்சிடென்ட் வந்து பதிவாகிருக்குது. அதையும் தாண்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாதை தான் வந்துட்டு அஃபிஷியலான ரோடு. ஒரு காலத்தில் மக்கள் அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்த ரோடு வந்து இதுதான். ஆனால் இன்னைக்கு வந்து கேட்பாரற்ற ஒரு சூழ்நிலையில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ரோடை வந்து கொஞ்சம் கூட ஒரு மேற்பார்வையிடாமல் வச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இங்கே ஒரு கோட்ரஸ் இருக்கு. ரயில்வே வேலை செய்யறவங்களுக்கான குடியிருப்புகள் ஒரு 6-7 வீடு மாதிரி ஒரு சின்ன சின்ன அறைகள் கொண்ட குடியிருப்புகள் இருக்கு. அந்த குடியிருப்புகள்ல யாரும் பயன்படுத்துறது இல்லை. அது ஒரு இடிஞ்சு போன பாலடைஞ்ச பில்டிங்கா இருக்கிறதுனால அங்க கூடுதலா சமூக விரோதிகளுக்கு இந்த அரசாங்கமே திட்டமிட்டு சமூக விரோதிகளுக்கு ஒரு இடம் செஞ்சு கொடுக்கறது தான் இப்ப இந்த நடைமுறையா இருக்குது. இதையெல்லாம் மாற்றி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ரோடு ஒன்று போட்டு கொடுத்து, ஒரு லைட் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து, எங்களுக்கு டிக்கெட்டை எடுக்கக்கூடிய அந்த கவுண்டர் பக்கத்தில் ஒரு பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுத்து நாங்களாம் பத்திரமா பைக்கை பார்க் பண்ணிட்டு வரணும். பயணிகள் வந்து இந்த வழியாக பெண் பயணிகள் அதிகமாக வரும்போது அவர்களுக்கு ஏற்பட்ட பாதுகாப்பற்ற சூழல் போன்றவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய ரயில்வே பாதையை ரயில்வே துறை அதிகாரிகள் முறையாக செம்மைப்படுத்தி சீர்படுத்தி அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவையிலிருந்து சுரேஷ்குமார்.